அப்படி ஒரு அதிகாரி வந்தாரு. கணக்குல இப்படி இருந்துச்சு, சும்மா இருக்கும் சாமியாருக்கு ஒரு பட்டை சோறு. பார்த்த அதிகாரி கோவப்பட்டு போனாரு. சும்மா இருக்கிறவருக்கு ஏன் சோறு போடணும், உடனே நிறுத்துங்க, அதுவும் ஒரு பட்டை சோறு. ஆலய ஊழியர்கள் மெல்ல சொன்னார்கள், சும்மா இருக்கிறது அவ்வளவு ஒன்னும் சுலபம் இல்லைங்கய்யா, அதான் சோறு போடுறோம். இந்த விளக்கத்தால அதிகாரி திருப்தி அடையல. இருந்தாலும் நிறுத்துங்கன்ட்டு வீடு திரும்பிட்டாரு. சாய்வு நாற்காலியில சாஞ்சி யோசிக்க ஆரம்பிச்சாரு. சும்மா இருக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமா? சரி, இன்னைக்கு முழுசும் நம்ம சும்மா இருந்து பாப்போமே. அன்னைக்கு முழுவதும் சும்மா இருந்தாரு. ஒரு 10 நிமிஷம் தான். அப்புறம் மனம் அலைய ஆரம்பிச்சது, அடங்க மறுத்துச்சு. சும்மா கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சு பார்ப்போம். பார்த்தாரு, முடியல. மன அலைவாய ஆரம்பிச்சது, அடங்க மறுத்துச்சு. காதுகளை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சாரு. காக்கா ஒண்ணு எங்கேயோ கத்துற சத்தத்தை கேட்டு அது காதை நோண்டுச்சு, காதை அடக்க முடியல. சும்மா மூக்க அடக்க நினைச்சாரு. எங்கேயோ ரசம் தாளிக்கிற வாடை மூக்க தொலைக்க, மூக்கையும் அடக்க முடியல. மனசு சும்மா இருக்க சொன்னாரு. அதுவோ மகளோட கல்யாணத்தை பத்தி நினைச்சே அலை கழிஞ்சு போச்சுது. சூடு பறக்க காப்பி கொண்டு வந்து வச்சா வீட்டுக்காரி. எடுத்து குடிக்க ஆரம்பிச்ச போதான் உணர்ந்தாரு, மனம் தியானம் இரண்டும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. அப்புறம் நினைக்கிறாரு, அது அப்படி அல்ல, மனம் முடிந்து போகும் இடத்தில் தான் தியானம் ஆரம்பமாகிறது. மேலும் உணர்ந்தாரு, எனவே தியானம் இருக்கிற இடத்தில் மனம் இல்லை, மனம் செயல்படுகிற வரையில் தியானம் ஆரம்பமாவதில்லை. திணறி போன அதிகாரி முடிவுக்கே வந்துட்டாரு. இப்படி எல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? சும்மா இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கஷ்டம். அடுத்த நாளே கிளம்பி போயிட்டாரு அந்த அதிகாரி அந்த கோயிலுக்கு. போன வேகத்துல வரவு செலவு பதிவேட்டு கணக்கு புத்தகத்துல இப்படி எழுதி வச்சாரு, சும்மா இருக்கும் சாமியாருக்கு இனி இருபட்டை சோறு. என்னங்க, சும்மா இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? சும்மா கேட்டேன். தியானம் அது அத்துணைக்கும் அப்பாற்பட்ட அப்பழுக்கற்ற நிலை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.